வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்மளுடைய ஆலய பயணம்ல நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் நம்ம சேலம்ல இருக்கக்கூடிய ஷெவாபேட் மாரியம்மன் கோவில தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த ஆலய பயணம்ல நம்ம கோவில்ல என்ன மாதிரியான வழிபாடுகள் இருக்கு, என்னென்ன நாட்கள்ல சிறப்பான பூஜைகள் நடைபெற போகுது அப்படிங்கிறத பத்தி சொல்ல போறோம். அது மட்டும் இல்லாம கோவிலுடைய வரலாறு என்ன, ஸோ இதெல்லாமே வந்துட்டு நீங்க வீட்டில் இருந்த மாதிரியே தரிசனம் பண்றதுக்கும் நீங்க உங்களோட பெயர் வைக்கிறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு நிகழ்ச்சியா இருக்க போகுது. ஸோ உங்களால் நேரில் வர முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேரில் வாங்க, இல்லை அப்படின்னா நம்ம சேனல் மூலியமா உங்களுடைய ப்ரேயர்ஸை நீங்கள் வந்து தாராளமாக வைக்கலாம். ஸோ அப்படியே நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். என்னென்ன பூஜைகள்லாம் நடைபெற போகுது, ஸோ கோவிலுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்கிறதுக்காக சார் நம்ம கூட இருக்காங்க, அவங்ககிட்டயும் பேசலாம். இன்னைக்கு நம்மளுடைய ஆலய பயணம்ல நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த கோவில் நம்ம சேலம்ல செவ்வாப்பேட்டையில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில்ல தான் இருக்கும். ஸோ கோவிலுடைய வரலாறு என்ன, கோவிலுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன, அது மட்டும் இல்லாமல் கோவிலில் நடக்கக்கூடிய பூஜைகளை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். சார் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். உங்களை பற்றி கொஞ்சம் நான் கோவிலில் பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன். என் பேர் முத்துக்குமார். சார், நம்மளோட கோவில் வந்து எவ்வளோ வருடங்களா? நம்ம கோவில் சுமார் 200-250 வருடங்களுக்கு முன்னே இருந்து இருக்குது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்த இடங்கள்லாம் பூரா சந்தையை கூடுற இடமா இருந்தது. இந்த இடத்துல தான் இங்கே வந்து இப்போ ஒரு மூதாட்டியம் கூடையில் வந்து குளவிக்கல் ரூபத்தில் அம்பாள் வந்து அவங்க இங்கே இறக்கி வச்சுருக்காங்க. திரும்ப அவங்க எடுத்து போடக்குள்ளே நவுத்தி போட்டிருக்காங்க. அவங்க ஒவ்வொரு வாரம் சந்தைக்கு வரக்குள்ளேயும் அந்த குளவிக்கல் இங்கே இருந்திருக்கு. அதனால் இங்கே கோவில் கட்டி அப்போ இருந்து சின்னதாக கோவில் கட்டி கும்பிட்டு இருந்ததாக நம்ம கோவில் வரலாறு. ஸோ கோவிலில் வேறு என்னென்ன சுவாமிகள்லாம் இருக்கு? இங்கே நம்ம கோவிலில் வந்து மாரியம்மன் பிரதான மூர்த்தி, அதில் விநாயகர், சுப்பிரமணியர், மகேஸ்வரி, வைஷ்ணவி, விஷ்ணு துர்க்கை, நவக்கிரக சன்னதி, ஐயப்பன் எல்லாம் நம்ம கோவிலில் இருக்குது. நம்மளுடைய அம்மனுக்கு அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் சிறப்பான நிறைய பூஜைகள் நடைபெறும். இதை விட்டுட்டு வேறு என்னென்ன நாட்களில் வந்துட்டு சிறப்பான பூஜைகளும் அபிஷேகமும் நடைபெறும்? ஆடி மாதம் நீங்களாக இப்போது நவராத்திரி உற்சவம் நடைபெற போகுது. 10 நாள் உற்சவம் நடக்குது. அது இல்லாமல் சித்திரை தமிழ் வருடப்பிறப்பு விழா நடக்கும். தை 5 வெள்ளிக்கிழமையும் விசேஷமாக அபிஷேகம் பூஜைகள்லாம் நடக்கும். அது இல்லாமல் கார்த்திகை தீபம் நடக்கும், தீபாவளி நடக்கும். முக்கியமான விசேஷ நாட்கள் பூரா நடந்துகிட்ருக்கும். தை மாதம் 5வது வெள்ளிக்கிழமை பஞ்சபிரகார உற்சவம்னு சொல்லி இங்கே பண்ணுறது உண்டு. சுவாமி வந்து கோவில் 5 தடவை சுற்றி, எப்போவும் வழக்கமாக 3 தடவை தான் சுற்றி வருவாங்க. அம்பாள் மட்டும் 5 முறை சுற்றி வர்றதாக நம்ம கோவிலில் உற்சவம் நடக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் வாரத்தில் நார்மல் டேஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே பூஜைகள் நடைபெறும். இல்லை வாரத்தில் வந்து இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் நம்ம என்ன ஸ்பெஷலான நாட்கள்? இங்கே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை விசேஷமாக பூஜை நடக்கும். அது இல்லாமல் இங்கே இருக்க துர்க்கை சன்னதிக்கு செவ்வாய், ஞாயிறு, வெள்ளி இந்த 3 நாளும் ராகுகால பூஜை சிறப்பாக நடக்கும். இந்த ராகுகால பூஜையில் நடந்துக்கிற பெண்களுக்கு வந்து சீக்கிரம் திருமணம் நடக்குங்கிறது ஐதீகம். ஸோ இது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி வேண்டுதல் வைக்கலாம், என்ன மாதிரியான வேண்டுதலுக்கு நேர்ச்சிக்கடன் பண்ணுறது, அதை பற்றி சொல்லுங்கள். இங்கே வந்து மேக்சிமம் வந்து அம்மா நோய்க்கு வந்து நிறையா பிரார்த்தனை பண்ணுவாங்க. கண் இதுக்கு நிறையா பண்ணுவாங்க. நம்ம அம்பாளுக்கு வந்து ஏற்கனவே நம்ம கோவிலுடைய பாட்டிலே வருது, கொடுநோய் நீக்குவாளை அப்படின்னு சொல்லி பாட்டே நம்ம கோவிலுக்கு இருக்குது. சுந்தர புலவர்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. அதனால் இங்கே பிரார்த்தனை பண்ணினாக்கா இந்த அம்மா நோய், கண் நோய் இதெல்லாம் நீங்குங்கிறதுக்காக ஐதீகம். அதுக்காக இங்கே வந்து உப்பு வாங்கி கொட்டுவாங்க. டெய்லி அம்பாளுக்கு வந்து அம்மை போட்டவங்க வந்து தண்ணி ஊற்றிட்டு கோவிலேருந்து தீர்த்தம் வாங்கி கொண்டு போய் அம்பாளுக்கு தெளிப்பாங்க. அம்மை போட்டவங்களுக்கு தெளித்து குடிக்கிறதுக்கு கொடுப்பாங்க மருந்தா. அது இல்லாமல் இங்கே குழந்தை இல்லாதவங்க தொட்டில் கட்டி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் 1 வருஷத்துக்குள்ளே குழந்தை பிறக்குங்கிறது நம்பிக்கை. ஸோ அது மட்டும் இல்லாமல் கோவிலுடைய நேரங்கள் பற்றி சொல்லுங்கள். கோவிலில் காலம்பரை 7 மணிக்கு கோவில் நடை திறப்போம். 10:30 மணிக்கு அபிஷேகம், 12 மணிக்கு தீபாரணை, 1 மணிக்கு நடை சாத்திடுவோம். திரும்ப சாயந்தரம் 5 மணிக்கு நடை திறப்போம். 7 மணிக்கு பூஜை ஆகும். 8:30 மணிக்கு கோவில் சாத்துவோம். இது தினமுமே ரெகுலராகவே நடக்கிற இது. வெள்ளிக்கிழமையில் மட்டும் இரவு 10 மணி வரைக்கும் கோவில் திறந்துருக்கும். ஏன்னா நிறையா வருவாங்க, அதுக்காக வேண்டி இரவு 10 மணி வரைக்கும் திறந்துருப்போம். நம்ம கோவிலுக்கு எங்கெங்கே இருந்தெல்லாம் வந்து பக்தர்கள் வாங்க? நம்ம கோவிலுக்கு வெளியூரில் இருந்து நிறையா இப்போ பக்தர்கள் வரது உண்டு. ஏன்னா இங்கேருந்து வெளியில் வேலைக்கு போனவங்க, வெளியில் இருக்கிறவங்க நிறைய நம்ம கோவிலுக்கு வருவாங்க. ஆடி மாதம் உருள் தண்டனத்தப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெளியூர், ஹைதராபாத்து, டெல்லி இங்கேருந்தெல்லாம் இங்கேருந்து போய் வேலை செய்கிறவங்க அதுக்காகவே இங்கே வந்து இரவு உருள் தண்டம் போட்டு கிளம்பி போகிறவங்களாம் இருக்காங்க. மாவிளக்கு ஏற்றிட்டு கிளம்பிடுவாங்க. நம்ம கோவிலில் இன்னும் சிறப்பான விஷயங்கள் ஏதாவது நீங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு?
இங்கே வந்து நம்ம அம்பாள் வந்து கோர்ட்டில் சாட்சி சொன்னதாக ஐதீகம் உண்டு. ஆமாம், கோவிலில் வந்து இங்கே ஒரு சுந்தரம் செட்டியார்னு இங்கே அந்த அப்போது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் சுந்தரம் செட்டியார்னு இருந்தார். அவங்க இருக்கக்குள்ளே இங்கே வந்து சந்தை கூடுற இடத்துல பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு பிரச்சனை ஆகிடுது. அப்போ வந்து சுந்தரம் செட்டியார் வந்து இல்லை இங்கே கோவிலே இல்லைன்னு பிரிட்டிஷ் அரசாங்கம் சொல்லக்குள்ளே இல்லை இங்கே கோவில் இருந்ததுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீதிபதிகள் வந்து நேரில் பார்த்து தீர்ப்பு சொல்கிற காலம் அது. அப்போ அவங்க நான் நேரில் வந்து கோவில் இருக்கான்னு பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படிங்கக்குள்ள இவர் சுந்தரம் செட்டியார் அவங்க பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் சேர்ந்து அவங்க வீட்டுங்களில் இருந்த பொருட்கள்லாம் பிரித்து இரவோட இரவாக அந்த இங்கே கோவில் கட்டியிருக்காங்க. ஒரே ராத்திரியில் கோவில் கட்டியிருக்காங்க. அதுக்காக அடுத்த நாள் ஜட்ஜி வந்து பார்த்துட்டு இது சுந்தரம் செட்டியார் மேலே வழக்கு திறந்துட்டாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு. அப்போ உங்களுக்கு யார் சாட்சின்னு கேட்கக்குள்ள எனக்கு அந்த மாரியம்மன் தான் சாட்சின்னு அவர் சொன்னதாகவும், அப்போ வந்து கோர்ட்டில் கூண்டில் சின்ன குழந்தை பொண்ணு ரூபத்தில் வந்து அம்பாள் சாட்சி சொன்னதாகவும் நம்ம கோயில் வரலாறு. கேட்கும்போது ரொம்ப சிறப்பாகவும் இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. ஸோ இது எவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது? இது சுமார் ஒரு 125-150 வருஷத்துக்கு முன் நடந்தது. இது மட்டும் இல்லாமல் இப்போ கோலும் நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 10 நாட்கள் நடைபெற போகுதுன்னு அதில் என்னென்ன சிறப்புகள் நாங்கள் எதிர்பார்க்கலாம்? இப்போது நாங்கள் கொலுவுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து தசாவதார பெருமாள்னு ஒரு பெருமாள் அலங்காரம் பண்ணி வைக்க போகிறோம். அது இல்லாமல் காளிங்க நர்த்தன கிருஷ்ணர் அலங்காரம் பண்ணி வைக்க போகிறோம். அப்புறம் கைலாய மலையில் சிவன் பார்வதி இருக்கிற மாதிரி ஒரு அலங்காரம் பண்ணி வைக்க போகிறோம். அது இல்லாத பூமி உருண்டை மேலே விநாயகர், முருகன், அம்பாள் 3ம் பூமி உருண்டை அப்படியே சுற்றி வர மாதிரி ஒரு அலங்காரம் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. வியாழக்கிழமை அன்னைக்கு கொலு ஆரம்பம். ஓகே, நன்றிங்க சார். ரொம்ப அருமையான நிறைய விஷயங்கள் கூட வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நெருப்பேந்தி கசப்பணிந்த நீரே கோடி கொடுவினையை கொடுநோயை நீக்குவாளை கருப்பேந்தும் உலகொழிய கருணைவார்க்கும் கண்கண்ட தெய்வத்தை கந்தன் முன்னை மறுப்பேந்தும் கரத்தாளை மகவாய்க்கொண்ட மங்கள மாபுரத்தாளை மாரிதன்னை அரும்பேந்தி மலரேந்தி அருளேந்தி நிற்கும் அவளடியை அனுதினமும் யாம் பணிகுவோமே. சுப்பராய புலவங்கிறவர் எழுதியிருக்காரு. நம்ம செவ்வாய்ப்பேட்டைக்கு வந்து செவ்வாய்ங்கிறது வந்து சமஸ்கிருத வார்த்தை, தமிழில் மங்களம்னு பேர். மங்களபுரி க்ஷேத்திரங்கிறது இந்த ஊரோட பேர். அந்த மங்களபுரி க்ஷேத்திரங்கிறத வச்சு தான் அவர் பாட்டு எழுதியிருக்காரு. மகவாய் கொண்ட மங்கள மாபுரத்தாலே மாறி தன்னைன்னு. இங்கே வந்து அம்பாளை தரிசனம் பண்ணுறவங்களுக்கு கொடுமையான நோய்கள் வினைகள்லாம் நீங்குங்கிறது ஐதீகம். இன்னைக்கு நம்மளுடைய ஆலய பயணம்ல நம்ம வந்து செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன் கோவிலில் தான் இருந்தோம். ஸோ கோவிலுடைய வரலாறு என்ன, கோவிலில் என்னென்ன நாட்களில் என்னென்ன மாதிரியான பூஜைகள் நடைபெறும், ஸோ வருஷம் ஃபுல்லாக எந்தெந்த நாட்களில் வந்துட்டு விசேஷமான நாட்கள் இங்கே நடக்கிறது, எங்கேருந்தெல்லாம் வந்துட்டு பக்தர்கள் வராங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறது அப்படிங்கிறத ஃபுல்லாக வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கான பூஜைகளுமே வந்து பார்த்துருப்பீங்க. நேரில் வர முடிஞ்சால் நேரடியாக வந்து பாருங்கள். இதே மாதிரி நிறைய கோவில்களை நம்ம சேனல் மூலயமா ஆலய பயணத்தில் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் வந்துட்டு சண்டே ஆனால் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு பயனுள்ளதாக இருக்கும். இதே மாதிரி அடுத்த வாரம் இன்னொரு கோவிலில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.